வணக்கம் நண்பர்களே. பிறப்புச் சான்று இப்ப தற்காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியமான உபயோகமான ஒன்று, அவசியம் வச்சிருக்க வேண்டிய ஒன்று. அது நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை ஒரு இது பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறது, எப்படி டெவலப் பண்றது தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. என்ன பண்ணணும் அப்படின்னா www.crstn.org அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள இடதுகை பக்கம் மேலால RCHID அப்படிங்கிற ஒரு நம்பர் கேட்கும். RCHID ஒரு ஸ்டார் போட்டிருக்கும். அந்த பாக்ஸ்ல நீங்க RCHID நம்பர் போடணும். இந்த நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த மாசமா இருக்கும் போதே நீங்க இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் பதிவு பண்ணிக்கணும். கண்டிப்பா இப்பெல்லாம் ரூல்ஸ் அதுதான். அதை பதிவு பண்ணியிருந்தோம்னா அதுக்கு ஒரு பெரிய அட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டையில மேலால RCHID அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க போட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இல்ல எனக்கு அந்த நம்பர் அட்டை காணாம போயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு, எனக்கு அது இல்லை, கைவசம் இல்லை, நான் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு வலதுகை பக்கம் ஆண் பெண் பாலினம் அது கேட்கும், பிறந்த ஊர் கேட்கும், பிறந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். முதல்ல நம்ம அதுல பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்ப நம்ம அந்த மாவட்டம், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்டம் ஊர் கேட்குது இல்ல, ஹாஸ்பிட்டலா அல்லது ஹோமான்னு கேட்கும். நீங்க ஹாஸ்பிட்டல் கிளிக் பண்ணா அந்த நீங்க குறிப்பிட்ட ஊர்ல என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு கேட்கும். ஒரு நீங்க முழு பேர் கிடைக்கிற ஷார்ட்டா கூட இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல் கிளிக் பண்ணி நீங்க அங்க டேட் ஆஃப் பர்த், அது என்னைக்கு குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தை பிறந்த தேதி கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அது ரொம்ப கம்பல்சரியா கொடுக்க வேண்டிய ஒண்ணு. நீங்க வேற நம்பர் மாத்தி கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு கோடு கேட்கும், வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்க அதுல நம்ம டைப் அடிச்சதையுமே உங்களுக்கு அந்த அன்னைக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளோட லிஸ்டும் அதுல காமிக்கும். அதுல காமிக்கும் போது உங்க குழந்தை பேரு இல்ல அப்பா பேரு, குழந்தை பேர் வைக்காம இருந்தாங்கன்னா அந்த அப்பா பேர் வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். அதுல எல்லா விவரமும் இருக்கும். நீங்க குழந்தை பேர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்க பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, எந்த ஹாஸ்டல் பிறந்தது, எத்தனை பிறந்த நம்பர் என்ன, அதாவது பஸ் நம்பர் என்ன, அது மாதிரி எல்லா தகவலும் இருக்கும். கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா பிறக்கிற குழந்தைகளுக்குலாம் இது இல்ல, எந்த ஒரு வேலைக்கு போனாலும் இந்த பஸ் கேட்கறாங்க. ஆகவே எதிர்கால வேலைக்கு இதை பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கும் விடைபெறுவது சரவண பிரகாஷ், திருப்பூர். நன்றி, வணக்கம்.